வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 26க்கான பிராத்மிக்கில் வர இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரோமன் லெசன் கொஷின் அண்ட் ஆன்சர், ஸ்மால் லெசன் கொஷின் அண்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு 5-15 லெசன் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் 1 to 40. தென் போயமில் நான் இப்போ நோட் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும். இதுலேருந்து எனி 2 வந்துடும், நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த ரோமனுக்கு கொஷின் பேப்பரில் வந்து 5 கொடுப்பாங்க, அதில் நம்ம எனி 2 அட்டன் பண்ணால் போதுமானது. அதனால் இந்த 4 மட்டுமே படிச்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு எனி 2 100% இந்த 4லேருந்து வந்துடும். தென் தோஹேவில் இந்த 2 மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். இந்த ரவுண்டில் போட்டிருக்கிறது எல்லாமே பேஜ் நம்பர்ஸ், புக்கோட பேஜ் நம்பர்ஸ். ஓகே, தென் மீனிங்ஸ் மொத்தமாக இருக்கிற லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்க மீனிங்ஸ் படிச்சுக்கிட்டாலே போதும். நம்ம எனி 3 மீனிங்ஸ் தான் அட்டன் பண்ணோம். ஸோ தட் இந்த 5 லெசன்லேருந்து வந்துடும். சேம் லைக் தட் ஆப்போசிட்டும் ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருக்கிற ஆப்போசிட்ஸ் படிச்சுக்கிட்டால் போதும். அதோட பேஜ் நம்பர்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது வந்து மொத்தமே 3 லெசனுக்கு தான் இருக்குது. ஸோ தட் நம்ம 3 லெசனுக்குமே படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. नेक्स्ट 8th रोमन चूस सही शब्द चुनकर लिखिए. இதுவும் 2 லெசனுக்கு தான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் 2 லெசனுக்குமே படிச்சுக்கலாம். 9th ரோமன் மேட்சும் 2 லெசனுக்கு தான் இருக்குது. 2 லெசனுமே படிச்சுக்கலாம். 10th ரோமன் ஃபில்லப்ஸும் 2 லெசனுக்கு தான் இருக்குது. டோட்டலே 9 இல்லைனா 8 இது மாதிரி தான் இருக்கும் ஃபில்லப்பு. ஸோ தட் 8 or 9 படிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஃபுல்லாகவே படிச்சுக்கலாம். மேக் த சென்டென்ஸ் தான் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும். நான் அதில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். பாருங்கள், லெசன் நம்பர் 5, 6, 7 இந்த 3 லெசன்லேயும் இருக்குது. பேஜ் நம்பர்ஸ் இந்தந்த பேஜ் நம்பர்ஸ்லலாம் உங்களுக்கு மேக் சென்டென்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ஸ், ஜான்வர், ஜோத்னா, ஹோஷியா, கதா, வர்தன், பிக்னா, மூட் இந்த 7 படிச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் இதுலேருந்து எனி 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் பேப்பரில் 8 or 10 கொடுப்பாங்க, நீங்கள் அதுலேருந்து 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 7 படிச்சுக்கிட்டாலே இதுலேருந்து 4 கண்டிப்பாக வந்துடும். தென் ஸ்மால் கொஷின் அண்ட் ஆன்சர், ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ்லேருந்து ஸ்மால் கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும். அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் இதிலேருந்தே அட்டன் பண்ணிடலாம். தென் பிக் கொஷின் அண்ட் ஆன்சர் 5, 6, 7 இந்த 3 லெசனுக்கும் இருக்கும். 5th லெசனில் இருக்கிற காய் கே பாரே, கோடே கே பாரே, குத்தை கே பாரே, இது ஹாத்தி கே பாரே இதெல்லாம் நீங்கள் படித்தாலே இதிலேருந்து எனி 2 கொஷின்ஸ் எவ்ரி இயர் அதிலிருந்தே எனி 2 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தட் 5th லெசனை நல்லா படிச்சுக்கிட்டாலே போதும். கம்பல்சரி ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதில் நான் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். எவ்ரி இயர் நான் ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைப்பேன். இந்த டைம் வந்து ஒரு 7 கொஷின் கொடுத்துருக்கேன். ஏன்னா பசங்க மதியமாக போயிட்டு பிக் கொஷின் அண்ட் ஆன்சர் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. ஸோ தட் பிராத்மிக்லேயே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு 2-3 கொஷின்ஸ் எக்ஸ்ட்ராவாக படிக்க வைக்கிறேன். கஹானி 14th ரோமன் வித் பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்கேன். இதோட ஷார்ட் ஃபார்மும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ட்ரான்ஸ்லேஷன் கொஷின்ஸ் ஒரு பேஜில் இருக்கும், ஆன்சர் ஒரு பேஜில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 5 லெசனை ஃபுல்லாக படிச்சுட்டாலே அதுலேருந்து எனி 3 or 4 நம்ம வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணிடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆனால் அங்கே அட்டன் பண்ண வேண்டியது 5, நம்ம 3 or 4 அட்டன் பண்ணலாம். இதுலேருந்து நம்ம 100% எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு 5 லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கணும். பேஜ் நம்பர் கொடுத்துருக்க கொஷின் பேஜ் நம்பர், அதுக்கு கீழே ஆன்சர் பேஜ் நம்பர். தென் அனுவாத் இங்கிலீஷ் டு ஹிந்தி, இதுலேயும் ஃபஸ்ட்டு 5 லெசன் ஃபுல்லாக படிக்கணும். 5 லெசன்ஸ் என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கும், தென் ஆர்டரிங் சென்டென்சஸ் இருக்கும், தென் ரெஸ்பெக்டிவ் சென்டென்சஸ் இருக்கும், தென் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் இதெல்லாம் தான் அதில் வரும். ஸோ இந்த 5 லெசன்ஸ் படிச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு. அதுலேருந்து கம்பல்சரி 3 வந்துடும்.